என்று பேர் அந்த தமிழின்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் விளைவுக்கு நீர். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழும் ஹோமியோபதியும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக். பேசலாமா? தமிழையும் ஹோமியோபதியும் எனக்கு ஒரே அளவுக்கு நேசிக்க முடியறதுக்கு காரணம் ரெண்டுக்கும் இருக்கிற ஒத்துமையோன்னு எனக்கு தோணும். எப்படி திருவள்ளுவர் ஒரு மனுஷனை நெறிப்படுத்துறதுக்கு 1330 குறள் கொடுத்தாரோ, அதே மாதிரி டாக்டர் சாமுவேல் ஹனிமன் ஒரு ஹோமியோபதி மருத்துவரை நெறிப்படுத்துறதுக்கு இல்லைன்னா ஒழுங்குபடுத்துறதுக்கு 291 அஃபோரிசம் கொடுத்திருக்காரு. ஔவையார் திருக்குறளை பத்தி இப்படி சொல்றாங்க: அணுவை துளைத்து எழ்கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு. இது ஒரு மெட்டஃபர். அதாவது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, குறள் ஒரு அணுவுல இல்லைன்னா ஒரு ஆட்டம்ல 7 கடலையும் உள்ள அடக்கக்கூடிய சக்தி உடையதான். அதே மாதிரி ஹோமியோபதியும் லா ஆஃப் சிமிலியா, லா ஆஃப் சிம்ப்ளெக்ஸ், லா ஆஃப் மினிமம் டோஸ், டாக்ட்ரைன் ஆஃப் ட்ரக் ப்ரோவிங், டாக்ட்ரைன் ஆஃப் ட்ரக் டைனமைசேஷன், தியரி ஆஃப் வைட்டல் ஃபோர்ஸ், தியரி ஆஃப் கிரானிக் டிசீஸ் அப்படின்ற 7 கார்டினல் பிரின்சிபல்ஸை உள்ளடக்கி இருக்கு. அதே மாதிரி திருமூலர் திருமந்திரத்துல அணுவினுள் அணுவாய், பெருவினுள் பெருவாய், மனுவினுள் மனுவாய், மறைந்ததுண்டோ கண்டீர் அப்படின்னு தெய்வத்தை அணுவுக்குள்ள அணுவாக, உயர்ந்ததற்கெல்லாம் உயர்ந்தவனாக மறைந்திருப்பாராம் அப்படின்னு சொல்றாரு. ஆர்கன் ஆஃப் மெடிசன்லயும் டாக்டர் சாமுவேல் ஹனிமன் மருந்தோட தன்மையையும் உயிரோட தன்மையையும் கிட்டத்தட்ட இதுக்கு சிமிலரா தான் விவரிக்கிறாரு. அதுல உயிர்த்தன்மையை ஸ்பிரிச்சுவல் வைட்டல் ஃபோர்ஸ், அதாவது தெய்வத்தன்மைக்கு நிகரான ஒரு உயிரோட்டம் அப்படின்னு விவரிக்கிறார். அதே மாதிரி டாக்டர் ஹனிமன் மருந்தோட தன்மையை விவரிக்கும் போது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மருந்து வீரியப்படுத்தப்படுதோ, அதாவது பொட்டன்டைசேஷன் அப்படின்ற மெத்தட்ல அதோட க்ரூட்னஸ் குறைச்சு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு குறையுதோ அத்தனை அந்த மருந்து எஃபிகேஷியஸ் ஆனதா மாறும் அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவங்க எல்லாருமே காலத்தை கடந்து யோசிச்சிருக்காங்க, சயின்ஸுக்கு அப்பாற்பட்டு யோசிச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழ் மருந்துகளை சார்ந்த புத்தகங்களும் ஹோமியோபதியும் மாலிக்யூல்ஸ், ஆட்டம்ஸ், அணுக்கள் அப்படின்னு இன்றளவும் சயின்டிஸ்ட்க்கு சேலஞ்சா இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே பேசினதை பத்தி யோசிச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அனைவரும் நல்ல அறத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இன்புற்று வாழ எனது வாழ்த்துக்கள்.